ஐபால்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம கடந்த பல எபிசோட்ஸாக கிரகங்களே கோவில்களாய் அப்படின்ற தலைப்பின் கீழே நிறைய கோவில்களை பற்றி பார்த்துட்டு வரோம். அதில் நிறைய அதிசய சம்பவங்களை பற்றியும் பார்க்குறோம், நிறைய அதிசயமான கோவில்களை பற்றியும் பார்க்குறோம். இன்னைக்கு இதில் சற்று வித்தியாசமாக ஒரு முக்கியமான கோவிலை பற்றி சொல்லணும். எனக்கு ரொம்ப பிடித்தமான கோயில், நான் சின்ன வயசுலேருந்தே ரொம்ப ஆசைப்பட்டு போகிற கோயில் அது. அந்த கோயிலுக்கு அதிகமாக போனதில்லை அப்படின்னா கூட அதிகமாக சிந்திச்சிருக்கேன் அந்த கோயிலை பற்றி. ஏன்னா நான் திருச்சியிலேருந்து அந்த ஊருக்கு அடிக்கடி போகிறதுக்கு அந்த காலத்தில் வாய்ப்பு இல்லை. ஏதாவது பஸ்ஸு பிடிச்சி மாறி மாதிரி போனோம் அங்கே. அந்த மாதிரியான சூழலில் எங்களுக்கு அப்படி போகிறதுக்கு வாய்ப்பு இல்லாத காலத்தில் இந்த கோயிலை பற்றி எனக்கு ரொம்ப ஒரு அடுத்தவங்க சொல்ல சொல்ல என்னவோ ஒரு சிலிர்ப்பு வரும். அது என்ன கோயில் அந்த கோயில் அப்படின்னா, நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஹீரோ தான், அது விநாயகர் தான். பிள்ளையார்பட்டி தான் அந்த கோயில். இந்த பிள்ளையார்பட்டி கோயில் நிறைய சொல்ல கேள்விப்பட்டிருக்கேன். என்ன சொல்ல கேள்விப்பட்டிருக்கோம், இந்த கோயில் நிறைய செல்வந்தர்களுக்கு உண்டான கோவில் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு சிலர். சிலர் இந்த கோயில் போயிட்டு வந்தால் எப்பேற்பட்ட கஷ்டம் இருந்தாலும் அந்த கஷ்டங்கள் நீங்கிடுது, இது ரொம்ப அதிசயம், உண்மை அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் நான் அப்போ இருந்த சூழ்நிலைக்கு நான் சில கவலைகளில் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தேன். அந்த கவலையை நீக்கணும்னா பிள்ளையார்பட்டியால் தான் முடியும். நம்ம 2 பேரும் போயிட்டு வந்தோம்னா உன் கஷ்டமெல்லாம் நீங்கிரும்னு என்னுடைய நண்பர் சொன்னார். இந்த நண்பர் யார் அப்படின்னா, அவருக்கு ஒரு 14 வயசு இருக்கும். அந்த 14 வயசு நண்பர் எப்படி எனக்கு சொன்னார், எனக்கும் இப்போ 14 வயசு தான் இருக்கும். நாங்கள் 2 பேரும் அந்த வயசுலேருந்து பேசிக்கிட்ட ஒரு கோயில் தான் பிள்ளையார்பட்டி. என்ன அந்த கோயிலில் விசேஷம், ஒரு மலையவே குடைந்து அதில் உருவாக்கப்பட்டது தான் அங்கே உள்ள கற்பக விநாயகர். இந்த விநாயகர் மலையை குடைந்து உருவாக்குனதுனால என்ன பெரிய அதிசயம் அப்படின்னா, இந்த குகை குடவரை இது எல்லாமே கும்பத்தை சேர்ந்தது. கும்பராசி குறிக்கக்கூடிய இடங்கள் தான் இது. கும்பத்தில் எப்பெல்லாம் கேது அமருதோ, யாருடைய ஜாதகத்திலெல்லாம் கும்பத்தில் கேது அமர்ந்திருக்கோ இவங்கெல்லாம் வழிபட வேண்டிய ஒரே தெய்வம் பிள்ளையார்பட்டி விநாயகர் தான். இந்த விநாயகர் உங்களுக்கு சகலமும் தருவார். இப்போ கோச்சாரத்தில் இன்றைய தேதியில் கும்பத்தில் சனி உட்கார்ந்துருக்கார் இல்லையா. இந்த கும்பத்தில் சனி உட்கார்ந்து அவர் பார்க்கக்கூடிய மற்ற ராசிகளான மேஷம், சிம்மம், விருச்சிகம் மற்றும் கும்பம், இந்த 4 ராசியில் யாருக்கெல்லாம் கேது இருக்குதோ அதை இப்போ கோச்சார சனி பார்த்துட்டு இருக்கோம். இவங்கெல்லாம் இந்த குடவரை விநாயகர் கோயிலுக்கு போயிட்டு வரும் பொழுது நிச்சயம் உங்கள் வாழ்க்கை நிறைய மாற்றங்களை சந்திக்கும். இந்த கோயிலில் வேறு யாரெல்லாம் போகலாம், அங்கே போனால் வேறு என்னெல்லாம் அங்கே நடக்கும். கற்பகம் அப்படிங்கிறது இங்கே 2 அர்த்தத்தில் எடுக்கலாம். கல்பம் என்பது காலத்தை குறிக்கக்கூடியது, கற்பகம் என்பது வளர்ச்சியை குறிக்கக்கூடியது. வளர்ச்சின்னா அது வியாழனை தான் குறிக்கும். வியாழனும் கேதுவும் சேர்ந்து குடவரையில் இருக்கக்கூடிய இந்த ஸ்தலம்ன்றதுனால இந்த இடம் உண்மையிலேயே செல்வத்தை வாரி வழங்கக்கூடிய இடமாகவும் இருக்குது. எதற்காக, குருவும் கேதுவும் சேர்ந்துட்டா அதில் ஒரு விஷயம் இருக்குது, அது செல்வத்தை வாரி வழங்கும் இல்லையா, நம்ம எல்லாரும் படிச்சிருக்கோம். இதே மாதிரி சனி அங்கே கேதுவுடன் சேரும் பொழுது இந்த இடத்துல ஆன்மீகம் இருக்குது. இது சிலர் எல்லாம் சொல்லுவாங்க சந்நியாச யோகத்துக்கு உண்டான ஒரு அமைப்புன்னு. இதை சந்நியாசம்னு மட்டும் எடுத்துக்க முடியாது, இதில் பல விஷயங்கள் பல ரகசியங்கள் அடங்கியிருக்கு. அப்படி பல விஷயங்களை கொண்டது தான் இந்த கற்பக விநாயகர் கோயில். சமீபத்தில் மன்னார்குடி போயிருந்தேன். மன்னார்குடியிலேருந்து தஞ்சாவூர் வழியாக நான் பிள்ளையார்பட்டி போகலான்னு முடிவு செய்து சமீபத்தில் போயிட்டுருக்கேன். போகும்போது பயங்கரமான மழை, ரோடு தெரியலை, வண்டி ஓரம் கட்டி எல்லாரும் நிற்கிறோம், அந்த அளவுக்கு மழை. லைட்டு போட்டுட்டு வண்டி ஓட்டிகிட்டு போனால் கூட எதிரில் வர வண்டி தெரியல பகல் நேரத்தில். இப்படி ஒரு சூழ்நிலை. நாங்கள் தஞ்சாவூர்லேருந்து பிள்ளையார்பட்டி வரைக்குமே மழை பெஞ்சிட்டே வந்தது. அப்போ நான் என் நண்பர்கிட்ட விளையாட்டாக சொன்னேன், இப்போ பார் நம்ம போகிறப்ப மழை நிற்கணும், பிள்ளையாரப்பா இப்போ மழை நிற்கணும்னு விளையாட்டுக்கு சொன்னேன். அவர் சிரிச்சுக்கிட்டாரு. நாங்கள் அங்கே போகிறோம், உண்மையாகவே சொல்கிறேன், அந்த நேரத்தில் கரெக்டாக அந்த நாங்கள் உள்ள கோயிலுக்கு போகிற நேரத்துக்கு மழை விட்டுருந்தது. ரொம்ப ஆச்சரியமான ஒரு நிகழ்வாக இருந்தது. நம்ம நிறைய விஷயம் இது இறைவனாக எடுத்துக்கிட்டாலும் சரி, தமிழில் ஒரு வார்த்தை வெல்லும் ஒரு வார்த்தை கொல்லும்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி எடுத்துக்கிட்டாலும் சரி, அந்த நேரத்தில் சரியாக மிகச்சரியாக மழை நின்னது. அந்த இடத்துல உள்ளே போய் தரிசனம் முடிச்சுட்டு பழையபடி கார் எடுத்துகிட்டு ஒரு 5 கிலோமீட்டர் கூட தாண்டலை, மறுபடியும் அதே மழை, திருச்சி வரைக்கும் மழை. இது மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் தான். ஆனால் நம்முடைய எந்த கேள்விக்கும் பதிலளிக்கிறவர் தான் இந்த பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகர் கோயில். நீங்களும் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் இந்த கோயிலுக்கு போய்
அந்த கோயிலுடைய அற்புதத்தை நீங்களும் உணருங்க. இது போல கோவில்கள் தமிழ்நாட்டில் ஏராளம் ஏராளம். நான் அடுத்தடுத்த நிகழ்ச்சியில் ஒவ்வொரு அதிசயத்தை பற்றியும் சொல்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.